ஆனா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இது தன் ரசிகர்களுடைய மனதை புண்படுத்தும்படி ஆயிருக்கு. அவங்க எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்கள் இது உண்மைக்கு புறமான கருத்து அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாமல் அறிக்கை சின்ன அறிக்கை தான், மொத்தமே ஒரு வரி தான், திருக்குறள் மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் கீழே பல்வேறு அரசு கட்சி தலைவர்களுடைய நன்றி சொல்லிட்டு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அப்போ இதன் மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ சொல்ல வராரு. விஜயினுடைய அரசியலுக்கும் தாவேக்காவுக்கும் ஏதோ ஒரு கருத்தை பதிவு பண்ண வர்றாரு அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய செய்தி. எல்லாத்தையும் தாண்டி இந்த அறிக்கையை போட்டு மேலே ஏதாவது எப்பவுமே எழுதுவாங்க. ஒரு அறிக்கை போட போகிறாங்கன்னா அறிக்கைக்கு மேலே எழுதுவாங்க. அறிக்கைக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருக்காரு. இந்த புள்ளிங்கிறது எந்திரன் படத்தை வர மாதிரி டாட் அப்படின்னு முடிக்கிற புள்ளியா, புள்ளி வச்சு முடிக்கவும் செய்யலாம், புள்ளி வச்சு தொடங்கவும் செய்யலாம். ரஜினிகாந்த் அவர்கள் முடிக்க விரும்புகிறாரா இல்லை தொடர விரும்புகிறாரா அப்படிங்கிறது அந்த அறிக்கையை வெளியிட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் வெளிச்சம். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை.